ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டிக் ஒயரில் பீட்ஸ் வச்சு செஞ்ச இந்த அழகான ஃப்ளவர் வாஸ் எப்படி செய்யுதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒயர் ஸ்கேல் அளவில் 5.5 அடிக்கு இதை மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஒயரோட அளவு 5.5 அடி. இதே மாதிரி நம்ம 18 ஒயர் தேவைப்படும். நம்ம பேஸ் எவ்வளோதுக்கு வைக்கிறோமோ, சின்னதாக வச்சோன்னா அது கம்மியாக 12 ஒயரு இல்லைனா 15 ஒயர் இப்படி எடுத்துக்கலாம். இது பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 18 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்கேலில் ஒரு ஒயர் கட் பண்ண பாருங்க, அதே மெஷர்மெண்ட் பண்ணி 18 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ண ஒயரை இதை மாதிரி நம்ம ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு பேஸ்க்கு இதை மாதிரி மொத்தமான ஒரு வளையல் எடுத்திருக்கேன். இதில் தான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதை மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். அந்த மடிப்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் ஒயர் அது உள்ளார விட்டு எடுக்கிற மாதிரி இது மாதிரி எடுத்துக்கணும். நம்ம ஒயரை விட்டு எடுத்ததுக்கப்புறம் 2 ஒயரு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த மடிப்பு பகுதி மேலே வர மாதிரியும் ஒயர் அது உள்ளார வச்சு இன்சர்ட் பண்ணி வெளில எடுக்கிற மாதிரி இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஒயரையும் அந்த வளையலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். வளையலை சுற்றி ஒயர் அந்த மடித்து வச்சுருக்க ஒயருக்குள்ளே இப்படி விட்டு எடுக்கணும். பாருங்கள், 2 அளவும் கரெக்டாக இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட் டைம் அதில் இன்சர்ட் பண்ணும்போதே 2 ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதே மாதிரி நான் நெருக்கி விட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம சுற்றியுமே ஒயரை இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் சுற்றியுமே இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம பேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒயர் கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நாட் போடணும். ஒயரை டைட்டாக இழுத்து விட்டுங்க. ஏன்னா நம்ம ஒன்று போடும்போது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இப்போ நம்ம பட்டன் போடும்போது ஒயரெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இழுத்து விட்டுட்டு இப்போ பட்டன் போடணும். நம்ம ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணும்போது அதுலேருந்து 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரில் இந்த சைடில் ஒரு ஒயரும் அந்த சைடில் உள்ளது ஒயரும் சேர்த்து தான் நம்ம பட்டன் போடணும். ஒரே ஒரு இது பட்டனில் 2 ஒயர் வரும், அதில் போடக்கூடாது. 2 நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து இந்த சைட்லேருந்து ஒரு ஒயர் அந்த சைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம பட்டன் போடணும். இப்போ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம அதுக்கு அடுத்த ஒயரு இந்த ஒயரும் இப்போ பட்டன் போட்டிருக்க ஒயர்லேருந்து ஒரு ஒயரும் இந்த சைட்லேருந்து ஒரு ஒயர் இதை மாதிரி எடுக்கணும். எடுத்து அதில் ஒரு நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் பட்டன்ஸ் போடணும். ஒயரை இழுத்து டைட்டாக போடுங்க. இப்போ 2வது பட்டன் போட்டாச்சு. அடுத்தது 3வது பட்டன். லெஃப்ட் சைடு உள்ள ஒயர் ஒரு ஒயரு, ரைட் சைடில் உள்ள ஒரு ஒயர் 2 ஒயரை சேர்த்து நம்ம பட்டன் போடணும். இப்போ 3வது நம்ம ஒரு பட்டன் போட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் போடும்போது நல்லா இழுத்து போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம அந்த வளையலில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால. போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம சுற்றி போட்டுட்டு வரணும். இப்போ சுற்றி உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே சுற்றி நம்ம போட்டாச்சு ஒரு லைனு. இப்போ அது லாஸ்ட்டு பட்டன் போடுறேன் பாருங்கள். இந்த சுற்றி வர்றதில் லாஸ்ட்டு பட்டன் போடுறேன். இப்போ போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஒன் சைடு ஃபுல்லாமே ஒரு பட்டன். அடுத்து இப்போ 2வது பட்டன் நம்ம மேலே நம்ம பட்டன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து கிராஸாக வரும். அதுக்கு சென்டரில் பட்டன் வரா மாதிரி போடணும். இப்போ 2 பட்டனுக்கும் இடையில பட்டன் வரா மாதிரி வரும். அதில் கிராஸாக வருது பாருங்கள் ஒயரை, அதில் நம்ம பட்டன் போடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக வர்ற ஒயர்லேருந்து நம்ம கிராஸ் கட் ஒயர் கூடலாம் போடுவோம் பாருங்கள், அதே மெத்தடு தான் இது. இந்த மாதிரி கிராஸாக வருது பாருங்கள், அந்த ஒயரில் நம்ம பட்டன் போடணும். இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுட்டு வரணும். இப்போ 2வது லைனும் முடிக்க போகிறேன். இப்போ 2வது லைனில் லாஸ்ட் பட்டன் போடுறேன் பாருங்கள். இப்போ 2வது லைன் முடித்தாச்சு. இப்போ இது பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கு மேலே கிராஸாக வரதில்ல, அதிலலாம் நம்ம இன்னொரு பட்டன் போடணும்.
இதே மாதிரி மொத்தம் 4 லேயர் போடணும் மேலே வரைக்கும். இப்போ நான் 4 லேயரும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள், 4 பட்டன் மேலே வரைக்கும் வரா மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பீட்ஸு கோக்குறோம். இப்போ ரைட் சைடில் ஒயர் வந்து கிராஸாக போகும், அந்த ஒயரில் தான் நம்ம பீட்ஸ் கோக்கணும். மேலே போகிற ஒயரில் பீட்ஸ் கோக்கக்கூடாது, சைடாக வரும் ஒயரு, அதிலலாம் நம்ம பீட்ஸ் கோத்துட்டு நாட் போட்டுக்கணும். பக்கத்தில் இருக்க மேலே போகிற ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கணும். சைடாக போகிற ஒயரில் பீட்ஸ் கோத்துக்கணும், மேலே போகிற ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கணும். பீட்ஸ் கோத்த ஒயரையும் மேலே போகிற ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கணும். இது பாருங்கள், இதை மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயும் பீட்ஸ் கோத்துட்டு நம்ம நாட் போடணும். இது வந்து பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவே ஈஸி, பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம். இது போட்டிருக்கேன் பாருங்கள், 3 இதே மாதிரி சுற்றி போடணும். இப்போ நான் சுற்றியுமே ஃபுல்லாமே ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன், பீட்ஸ் கோத்து பட்டன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது லைனும் நம்ம வந்து பீட்ஸ் கோக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு பீட்ஸ் கோத்துருந்தோம் பாருங்கள், அதுக்கு மேலேயே பீட்ஸ் வரா மாதிரி நம்ம கோத்துக்கணும் அதே ஒயரில். இப்போ நம்ம பட்டன்ஸ் கோத்துட்டு நாட் போட்டுக்கணும். இந்த பீட்ஸ் வந்து கோக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரவுண்ட் பீட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஒயரை மடக்கி நம்ம சொருகணும்னா பீட்ஸ் ஈஸியாக போயிடும். இப்போ போட்டுட்டு நாட் போட்டாச்சு. இப்போ 2 பட்டன் நம்ம வந்து 2 பீட்ஸ் கோத்துருக்கோம். இப்போ 3ஆவது பீட்ஸும் கோக்கும். இதே மாதிரி தான் நம்ம சுற்றியுமே ஃபுல்லாக கோத்துட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் 3 பீட்ஸ் கோத்துருக்கேன். அதுக்கு நேராக தான் கோக்கணும். கோத்துட்டு ஒவ்வொரு இதுக்கு நேராக கோத்துட்டு பட்டன் போடணும். நம்ம வந்து மேலே எத்தனை லேயர் வேணுமோ அது வரையும் போட்டுக்கலாம். நான் மொத்தம் 6 பட்டன்ஸ் போடுறேன். இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 6 பீட்ஸ் நான் கோத்துருக்கேன். கோத்துட்டு இப்போ ஃபுல்லாக கோத்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஒரு நாட் போட்டிருக்கேன் மேலே. இப்போ வந்து 2 ஒயர் போகுது பாருங்கள், கிராஸாக, அந்த ஒயரில் நாட் போடணும். ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறதுனால கொஞ்சம் இழுத்து டைட்டாக போடணும். ஏன்னா பீட்ஸு நம்ம கோத்த கேப் இருக்கும் ஒவ்வொரு ஒயருக்கு இடையில, அதனால் கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கும் பாருங்கள். 2 பட்டன்ஸ்க்கு இடையில கொஞ்சம் இந்த ஒயர் தெரியும். ஃபஸ்ட்டு பட்டன் போடும்போது தான் அப்படி இருக்கும், நம்ம மேலே போட்டுகிட்டே வர அது தெரியாது. இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போடணும். இப்போ இந்த கிராஸில் நம்ம போடுறோமா, அதுக்கு அடுத்து அது மேலே உள்ள கிராஸில் போடணும். இப்போ இந்த கிராஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு கிராஸ் வருதுல்ல, அது மேலே பட்டன் போடணும். இதே மாதிரி நம்ம மாற்றி மேலே வரைக்கும் போட்டு வரும். நம்ம அடியில் பேஸ் போட்டோம் பாருங்கள், ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கு மேலே கிராஸில் ஒயரில் பட்டன் போட்டோம், அதுக்கு மேலே கிராஸில் பட்டன் போட்டோம்ல, அதே மாதிரி தான் நம்ம போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி மொத்தம் 4 லைன் வரா மாதிரி நம்ம போட்டுக்கணும். நம்ம பேஸும் 4 லைன் தான் போட்டோம், இது மேலேயும் நம்ம 4 லைன் வரா மாதிரி போட்டுக்கணும். கிராஸில் பட்டன் போட்டுக்கணும். இது வந்து நம்ம பேஸ் பெருசாக வச்சு பிக் சைஸில் ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் மாதிரியும் செய்யலாம். அடியில் ஆனால் நம்ம வேறு ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை பிரிச்சுக்கணும். பிரித்து இப்போ நம்ம இருக்கிற ஒயரில் மொத்தம் 3ஆக பிரிச்சுக்கணும். 6 ஒயர் வரும், 6. இப்போ கிராஸாக போகிற 6 ஒயர்லேயும் நம்ம பீட்ஸ் கோர்த்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இதில் எடுத்து 6 ஒயர்லேயும் இதை மாதிரி பீட்ஸ் கோத்துக்குங்க வரிசலாக. அப்போ தான் நமக்கு கணக்கு கரெக்டாக புரியும். அதுக்காக நம்ம 18 ஒயர் கோத்தோமா, அதை வந்து 3ஆக பிரிச்சுக்கிட்டோன்னா நமக்கு 6 வரும். இப்போ வந்து நான் 6 பீட்ஸ் கோத்துருக்கேன். இந்த கோத்த பீட்ஸுக்கு இடையில நம்ம இது மாதிரி பட்டன்ஸ் போடணும் ஒயரால்.
இப்போ நம்ம கோத்த எல்லா பீட்ஸ்லேயும் பட்டன் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 6 பீட்ஸு கோத்தோம். ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது வந்து அது மேலே கிராஸில் வந்து நம்ம பீட்ஸ் கோக்குறோம். இப்போ ரெண்டாவது கோக்குறதுல வந்து 5 பீட், ரெண்டாவது லைனில் நமக்கு 5 பீட்ஸ் வரும் பாருங்கள். 5 பீட்ஸ் தான் கோக்கணும் இந்த இது வரைக்கும். இது ஃபுல்லாக இது வரைக்கும் கோக்கணும். கோத்துட்டு நம்ம மேலே நாட் போட்டுக்கணும். அடுத்தது நம்ம இது ஃபுல்லாமே நாட் போட்டுட்டு வந்துடணும். 6 5 4 அப்படின்னு நமக்கு மேலே வரைக்கும் குறைஞ்சிட்டே போகும். 1 வர வரைக்கும் இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். இப்போ ரெண்டாவது லைன் முடிஞ்சிட்டு மூணாவது லைனில் பீட்ஸ் கோக்குறேன். இது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு ஷேப்பாக வரும், சைடாக வர மாதிரி, கிராஸாக இருக்க மாதிரி. இது பாருங்கள், இது மாதிரி தான். அடுத்து மேலே இன்னும் 3 பீட்ஸ் கோக்கணும். இப்போ அடுத்து ஒரு பீட்ஸு, இதோட நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அங்கே மேலே வரதில் மட்டும் ஒரு ஒயர் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கிராஸாக போடும்போது அந்த ஒயர் மட்டும் லாங்காக வருது, அதனால். இந்த பாருங்கள், இதே மாதிரி தான் வரும். இப்போ 1 சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் 3 சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிற ஒயரெல்லாம் உள்பக்கமாக இதை மாதிரி சொருகி விட்டுறணும். இப்போ 1 சைடு சொருவி இருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி தான் 3 சைடு இப்போ சொருகி முடிச்சாச்சு. நம்மளோட ஃப்ளவர் வாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம பெருசாக ஃப்ரூட் பேஸ்கெட் கூட நம்ம செய்யலாம். அடியில் வேணால் பேஸுக்கு வந்து ஏதாவது ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்